ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Note 9 Pro இதோட அன்பாக்சிங் அண்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் நினச்சிருக்கலாம், என்ன எல்லா பேருமே 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன பற்றிய இந்த Redmi Note 9 Proவோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்கள் இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அமேசானில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அமேசானில் லேட்டஸ்ட்டாக அலெக்ஸா இன்ஸ்டால் பண்ணி வருது. ஏ காய்ஸ், என் பேர் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூல் டெக் பாஸ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Redmi Note 9 Pro அன்பாக்சிங் பண்ணிடலாம். பின்னாடி இருக்க ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பாக்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எக்ஸெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கைட் இருக்குது, ப்ளஸ் ஒரு கேஸ் கவர் இருக்குது. இப்போ ஃபோனை நம்ம பார்ப்போம். ஃபோன் எடுத்து தனியாக வச்சுட்டோம். இது நம்ம ப்ளூ கலர் வேரியண்ட்டில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கினது. நீ அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து டைப் சி டேட்டா கேபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 18 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜஸ்ஸு டேட்டா ஃபாஸ்ட்டு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காண்டி இது கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. இது ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்குது ரொம்ப. இது யூசர் கைடு. இது வழக்கம் போல் எப்போ கொடுக்குற மாதிரி யூசர் கைடு. சிலிக்கான் கேஸ் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ்லேயே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி வாங்கி அப்படின்னா இதோட எந்த ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கையில் இருக்கிறது ப்ளூ கலரு. இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சூப்பராகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்குது. இதோட கலரு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளுக்கு கொடுக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா வியூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. யூடியூப் தரப்பில் இருந்தும் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக போக மாட்டேங்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.